ஓ பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க. அவன் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைபடுங்க. ஓடா கனபா, மனுஷ சத்தம் இந்த இடத்துல வேண்டாம். ஒரு தேவ சத்தம், ஒரு தேவ பிரசன்னம் இந்த பகல் நேரத்தில் எங்கள் மத்தியில் வெளிப்படது. ஓடா கனபா ரபலதா, நல்ல கைகளை தட்டி, ஓ நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஓ தேவ சத்தம் இந்த நாளிலே, இந்த பகல் நேரத்தில் எங்களோடு பேசுகிற நாளே. மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த விசேஷித்த எழுப்புதல் கூட்டத்தினுடைய இரண்டாவது நாள் இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பேசுகிறேன். ஆவியானவர் பேசுங்க, இடைபடுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரட்டும், ஒரு ரட்சிப்பு வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வாசித்த அந்த வசனத்தை நாம் திரும்பவும் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எந்த ரகசியம்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம தேவ ராஜ்யத்தின் ரகசியம் கேட்கிறோம். ஆமென். சொல்லுங்க, தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை கேட்கிறோம். சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் ரகசியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன இந்த பாம்பே பட்டணத்தில் அநேக ஜனம் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பின பக்கமெல்லாம் ஜனம், எல்லா சந்து பந்துலையும் அநேக வீடுகள். ஆமென். அல்லேலூயா. நான் இருக்கிற அந்த ரூமை திறந்து பார்த்தா முன்னாடி பெரிய கட்டடம், சைடுல கட்டடம். ஆமென். அல்லேலூயா. அது அப்படி மேல பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் நினைச்சேன் இந்த கட்டடத்துல எல்லாம் சில நேரம் மேல எல்லாம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த ஆமென், அந்த எல்லா இடத்துலயும் துணி காய போட்டிருக்கிறாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சுட்டு, அங்க எல்லா கட்டடத்திலும் யார் இருக்கிறா? ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லட்சக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிறாங்க. சொல்லுங்க, அப்படிதானே? ஆமென். இவ்வளவு ஜனங்கள் இருந்தும் ஆமென், ஆமென், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறியும்படியால் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை நீங்கள் அறியணும். ஆமென். நான் இந்த கூட்டத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆமென், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்லு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போய் ஆசீர்வாதத்தையோ வேண்டாத தேவையில்லாத காரியங்களோ ஒன்னும் நீ சொல்ல வேண்டாம். தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்லு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஊழியங்கள் எல்லாம் எப்படியாவது ஒரு கூட்டத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு நரகத்துல தள்ள அல்ல, ஒரு கூட்டத்தை எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆமென். சொல்லுங்க, இந்த பூமி ஆமென், நல்ல ஒரே நாள்ல ஆமென், அல்லேலூயா, 3 நிலச்சரிவு. ஆமென். 2 மணிக்கு தொடங்கி காலையில 6 மணிக்குள்ளாடி 3 நிலச்சரிவு. ஆமென். அநேக ஜனங்களுடைய வீடுகள் போச்சு. இதுவரைக்கும் 336 பேர் மரித்திருக்கிறாங்க. ஆமென். சோத்திரம். நேற்றைக்கு கூட ஆமென் தோண்டி பார்த்த நேரத்துல ஆமென் வீடு மண்ணுக்குள்ள போய் 4 பேரை உயிரோட மீட்டிருக்கிறாங்க. அவ்வளவு ஆபத்தான ஆமென், ஆமென் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஆபத்துக்குள்ள ஆமென் உலகம் போய் கொண்டிருக்கிறது.
எனவே இந்த உலகத்துல நம்ம ஒண்ணும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒண்ணும் கொண்டு போறதும் கிடையாது. நமக்கு நிலையானது ஒரு நித்திய ராஜ்யம் என்று, அதுதான் தேவ ராஜ்யம். நீங்களும் நானும் அந்த தேவ ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும். அதனாலதான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் அறியணும்னு ஆசை. இந்த போன் எடுத்தா யூடியூப்ல அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. சில ஸ்திரீகளுக்குனா ஆமென் மீசோவை பார்த்து சுடிதார் அறியணும். ஆமென், சட்டை அறியணும், பேந்த பற்றி அறியணும். ஆமென், அல்லேலூயா. தம்பிகளுக்கு சகோதரங்களை பார்த்தா கிரிக்கெட்டை பற்றி அறியணும். ஆமென், அல்லேலூயா. குத்து சண்டையை பற்றி அறியணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நியூஸ் எல்லாம் அறியணும், இந்த உலகத்தை பற்றி அறியணும், என்னெல்லாமோ அறியணும். ஆனா ஆமென், அல்லேலூயா, தேவ பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை நீங்க அறியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறியணும். ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் இந்த பூமியோட போயிடும். சொல்லுங்க, அதெல்லாம். அப்ப இன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது ஒரு மருத்துவ மாணவர் ஒரு மருத்துவ மாணவிய மேல மாடியில இருந்து கீழே தள்ளி கொண்டுட்டாங்க. அதே நியூஸ் பேப்பர்ல ஆமென் இன்னொரு இடத்துல பாக்குறேன், ஆமென் ஒரு மருத்துவ மாணவி மேல இருந்து கீழே ஆமென் அந்த ஸ்திரியாவே தற்கொலை பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. உலகம் எப்படி போகுதுன்னு பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த உலகம் நிலையானது இல்ல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் நினைப்போம் இந்த உலகத்துல நிறைய நாள் வாழணும், சீக்கிரம் டக்கு டக்குன்னு நிற்போம், உயிரெல்லாம் போயிட்டே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 70 தாண்டினாலே பெரிய பாக்கியம். 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாஸ்ட் பாவம் உங்களை எல்லாம் இப்பவே அனுப்ப போறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒரு தஞ்சாவூர் வில்லியம்ஸ் ஒரு ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. திடீர்னு ஒரு பாட்டு பாடுனாங்க. ஆமென். 7 குறுக்கு 2 நடுக்கு 4 பேர் சவாரி, அந்த 4 பேர் சவாரிக்கு நீ ஒரு நாள் போகணும், நான் ஒரு நாள் போகணும். 7 குறுக்கு 2 நடுக்கு. ஏதாவது புரிஞ்சுச்சா? எனக்கும் இப்படி புரியல. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நான் அன்னைக்கு சின்ன பிள்ளை கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆமென் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்பதான் அந்த ஊழியக்காரர் ஒருவேளை இந்த மனுஷன் சினிமா பாட்டு தான் பாடுறாரோ, 7 குறுக்கு 2 நடுக்கு 4 பேர் சவாரி, அந்த 4 பேர் சவாரிக்கு ஆமென். அப்ப சொல்றாரு ஆமென் 7 குறுக்குனா குறுக்க வச்சு கட்டுற 7 கம்பு. ஆமென், அல்லேலூயா. 2 நடுக்குனா ஆமென் குறுக்கை வச்சு கட்டுற 2 கம்பு. ஆமென், அல்லேலூயா. சரியா? ஆமென். பாட கட்டுறதுக்கு 2 குறுக்கும் 7 குறுக்கும் 2 நடுக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அதுல செத்த உடனே ஆமென் அந்த பாடையில மனுஷனை தூக்கி வச்சு 4 பேர் சவாரி, அந்த 4 பேர் சவாரிக்கு நீயும் போகணும் நானும் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் 7 குறுக்கு 2 நடுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் இந்த பூமியை விட்டு போனோம். அவங்களுக்கு 7 குறுக்கு 2 நடுக்குனா நமக்கு நல்ல சிலுவை படம் வச்ச பாக்ஸ். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனவே இந்த உலகத்துல அவன் உள்ள இருக்கிற அவன் எல்லாவற்றையும் அறிகிறதை விட நீ தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறியணும். சொல்லுங்க, தேவ ராஜ்யத்துக்கு போகணும். தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை தேவ பிள்ளை அறியணும். அவன் நேற்றுக்கு சொன்ன அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் எப்படி இருக்கு? அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். அவன் 2 பேர் 2 கூட்டம் மனம் திரும்பணும். ஒன்று ஆண்டவரை அறியாத சகைவை போல இயேசு ஆமென் எப்படிப்பட்டவர் என்று அறியாத கூட்டம் மனம் திரும்பணும். இன்னொரு கூட்டம் ஆமென் தகப்பனோடு இருந்து ஆண்டவரை அறிந்து ஆமென் இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு பின்மாறி போய் ஆமென் பாவத்தில் வாழுகிற ஆண்டவரை அறிந்த கூட்டமும் மனம் திரும்பணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சபைக்குள்ள இருக்கிறவங்களும் மனம் திரும்பணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா,
ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து மனம் திரும்பணும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை ஆமென் சுத்திகரிக்கும். அது மட்டுமல்ல, நம்மள பாவம் இல்ல, நாம் பரிசுத்தவான்கள் நம்ம சொன்னோம்னா வேதம் சொல்கிறது நம்ம பொய்யரா இருக்கிறோம். அப்பேற்பட்ட பரிசுத்தவானாகிய பவுலே சொல்கிறார், ஆமென், நான் பாவி, பிரதான பாவி. ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் தேவனிடத்தில் இறக்கப்பட்டேன். ஆமென். பேதுரு சொல்கிறார், நான் பாவியான மனுஷன், என்ன நேரே சிலுவையில் அறையக்கூடாது, என்ன தலைகீழாய் சிலுவையில் அறையணும். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஆமென் தங்களை பாவி என்று ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிறது போல எல்லாரும் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆமென் பரலோக ராஜ்யத்திற்காக நீங்கள் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தை விட்டு பாவம் போகும் பொழுது சரீரத்தோட சில வியாதிகள் மறையும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுது வியாதி மறையும், பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோடு நேற்றைக்குள்ள பிரசங்கத்தை முடிச்சேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில தொடர்ந்து நாம் கண்டினியூ பண்ண போறோம். இந்த 3 நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் கேட்க போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரும் உறங்கக்கூடாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாயத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு அவன் இது நேற்றைக்கு பண்ணின பிரசங்கம். இன்னைக்கு புதுசா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. ஆமென். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு இடையில என்ன கூப்பிடுவேன் என்ன? ஆமென். அல்லேலூயா. சரியா? ஆமென். அல்லேலூயா. மாமா கூட்டா ஓடி வரணும். ஆமா, இங்க அங்கு கூட்டா ஓடி வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரியா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. நீங்கள் மனம் திரும்பி அவன் பிள்ளைகளை போல மாறணும். நீங்கள் மனம் திரும்பணும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யம். இப்போ வேதம் சொல்லுது, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா அவன் சொல்ற நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ராத்திரி நேரத்தில் ஆமென் நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென். அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் வந்து ஆமென் ஆண்டவரிடத்தில் அவரை உயர்த்தி சில வார்த்தைகளை பேசின உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நடு ராத்திரியில இந்த மனுஷனுக்கு ஏதாவது வார்த்தைகளை கேட்கலாம், அவன் ஏதாவது நன்மையா பேசலாம், ஏதாவது விடுதலை கிடைக்கும். அவன் ஆண்டவர்கிட்ட ராத்திரி நேரத்துல அவன் போன நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ராத்திரி நேரத்துல யாராவது அவன் இப்படி போறாங்கன்னா நாம் பார்க்கிறதுல விடுதலைக்காக தான் நடு ராத்திரி கூப்பிடுவாங்க. திடீர்னு ஒரு அம்மா நடு ராத்திரி எனக்கு போன் போட்டு, பாஸ்டர் எனக்கு தூக்கம் வரல, ஜெபம் பண்ணுங்க. என்ன 12:30 மணிக்கு எழுப்பிட்டு எனக்கு தூக்கம் வரல? அப்ப நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு என்ன கொடும்? தூக்கத்தை கொடும். எனக்கு தூக்கம் போச்சு. ஒரு நாள் திடீர்னு யாருமே இல்ல, உள்ள படுத்திருக்கிறேன். டக்குன்னு எனக்கு போன் போட்டு, பாஸ்டர் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு. நானும் ஆமா வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு. உடனே எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்ப சொன்னேன், போனை காத்துல வச்சுக்கிடுங்க, நான் ஜெபிக்கிறேன்னு. போன்ல ஸ்தோத்திரம் பண்ண, பாஸ்டர் போன்ல ஜெபம் பண்ணான், நான் ஜெபம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், என்ன உங்க வீட்டுக்கு முன்னாடி நான் கார்ல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. பார்த்தா அவ்வளவு விலகினோம், மரண போராட்டம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் அவன் ராத்திரி அவன் திடீர்னு அவன் சில வாலிபர்கள் என்ன தேடி வந்தாங்க.
வந்து சொன்னாங்க, பாஸ்டர் அவன் ஒரு எங்க நண்பருக்காக ஜெபம் பண்ணணும் வாங்க அப்படின்னு. நான் கேட்டேன், எதுக்கு? வாங்க பாஸ்டர் நம்ம ஜெபம் பண்ணணும். எனக்கு பயமும் உண்டு, ஏன்னா இவனுங்க எல்லாம் அவன் இப்பதான் கொஞ்சம் போதையெல்லாம் விட்டு அவன் தெளிஞ்சு வந்திருக்கிறாங்க. இவனுங்க நடு ராத்திரி என்ன கூப்பிடுறாங்க, ஜெபம் கூப்பிடுறாங்க. நான் என்ன பண்ணா, சரி இவங்க கூட அங்க ஜெபம் பண்ண போவே அப்படின்னு அங்க போனா, அங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஒரு டிஃபரெண்ட், அவங்க முகத்தை பார்த்தாலே அகோரமா இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, இவன் அவன் பாஸ்டர், இவன் ஒரு கொலை செய்தவன், ஜெயிலு தாண்டி வந்தான், இவன் விடுதலை ஆவதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? எனக்கு இவனுக்கு கூட வந்தது ஏற்கனவே நல்லா இருந்துச்சு, இப்ப இருக்கிற பலனும் போயிடுச்சு. கை காலெல்லாம் சோத்திரம் 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 சோத்திரம். யாருக்கு பண்ண நிக்கிறேன்? நீங்க தானே சொன்னீங்க எப்படிப்பட்ட பாவியும் இயேசு மன்னிப்பாரு. இந்த பாவியை மன்னிக்க டோமனல பாச்ச அவன் அல்லேலூயா. அதெல்லாம் அன்னைக்கு எனக்கு அதான் இப்ப தைரியம். சொல்லுறேன் அன்னைக்கா ஜோம் பண்ணிட்டு சொன்னேன், பிரதர் நாளைக்கே போய் சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு. அவன் என்ன முறைச்சு பார்த்தான். நம்ம விடுதலையாவுக்கு ஜோமனை சொன்னா இவர் நம்ம பிடிச்சி ஜெயில போனதுக்கு வழி சொல்லிட்டு போறாங்க. நான் உன்னை வெளியில வரும்போது தம்பிட்டு சொன்னேன், ஒழுங்கா சரண்டர் ஆக சொல்லுங்க, அப்பதான் விடுதலை. ஒரு அழுத சொல்லுங்க. அப்ப நடுராத்திரியில ஏதாவது நன்மை கிடைக்கும், ஏதாவது விடுதலை கிடைக்கும். இயேசுவை தேடி வந்தா இயேசு சொல்லுறா, நீ மறுபடியும் பெறாவிட்டால் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. விடுதலை எல்லாம் சரிதான், அந்த விடுதலை வேணும்னா நீ தேவராஜ்யத்துக்கு போயாகலே. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சுகத்தை விட தேவராஜ்யம் தான் முக்கியம். சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சுகத்தை விட தேவராஜ்யம் முக்கியம். ஒரு கண்ணு இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு போலாம். ஆமென். அல்லேலூயா. ஒரு கால் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு போலாம். ஆமென். நீங்க தேவ ராஜ்யத்துக்கு போகணும். ஆமென். வேதம் சொல்லுது, நீ மறுபடியும் பிறந்தாதான் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இவனுக்கு ஒரு டவுட், ஆண்டவரே ஆமென், நான் எங்க அம்மாவை கண்டு ஏற்கனவே பிறந்துட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆல்ரெடி பிறந்து இந்த அளவுக்கு வளர்ந்து மீசையெல்லாம் முளைச்சு அப்படிதானே. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் உயரமா வளர்ந்தாச்சு. ஆமென். அல்லேலூயா. இப்ப அதிகாரியா இருக்கிறதுனால எப்படியும் பெரிய ஆளுதான். ஆமென். ஆமென். இந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் எங்க அம்மா வீட்டுல போய் எப்படி பிறக்க முடியும்? நல்ல கேள்வி. அப்படிதானே? இனி எப்படி அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியும்? உடனே இயேசு சொன்னா, நீ அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு திருப்பி வெளியே வர முடியாது. ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. அது இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியில நல்ல மழை குளுமையா இருக்கு, இங்கே நல்ல ஃபேன் எல்லாம் போட்டு தந்திருக்காங்க. தூங்கிடக்கூடாது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இங்க பார்த்ததுல ஒரு ஆச்சரியம், 1 மணிக்கும் 2 மணிக்கும் ஆட்கள் எல்லாம் ரோட்ல நடமாடிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அப்படியெல்லாம் நடமாடுனீங்களான்னு எனக்கு தெரியல. ஆமென். அல்லேலூயா. நல்லா தூங்கி இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். தூங்குறவங்க ராத்திரி தூங்குங்க. இப்ப வசனத்தை கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன்னா யாருக்கோ கண் அப்படியே இப்படி போயிட்டுன்னு அர்த்தம். ஆமென். ஒரு 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 கூட்டம், நல்ல கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன செய்து கொடுக்க கூப்பிட்டோன்னு ஒரு பாட்டி வந்து உட்காந்து தப்புன்னு அப்படியே கண்ண முடியும் இப்படி இப்படி தூங்கிட்டே இருந்தாங்க. வந்து ஸ்டார்டிங்லேயே உறக்கும். அப்போ நானும் பிரசங்கத்தை வதமையான பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் எல்லாம் பண்ணி ஜோம் பண்ண உடனே பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு, சாட்சி சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. நான் சரி பாஸ்டர் தான் பின்னாடி உட்காந்துட்டு நம்மளை இப்படி சொல்ல வைக்கிறாங்க, சரி சாட்சி சொல்ல வேணாச்சு. சாட்சி சொன்ன உடனே இந்த பாட்டி சொல்றாங்க, எழுப்பிட்டு பேரா அப்படின்னு. எனக்கு சந்தோஷம். இத்தனை நாளும் பாஸ்டர் ஐயானு கூப்பிட்டவங்க இப்ப எப்படி கூடியாங்க பேரா. என் வீட்டுல தூக்கமே வரல, கூட்டத்துல வந்து உட்கார்ந்த பாரு, அப்ப வந்த தூக்கம் இப்ப வரைக்கும் அந்த உறக்கம் விடவே இல்லை. அந்த மாதிரி என்ன கேவலப்படுத்த அங்கிருந்து இவ்வளவு தூரம் பாடுபட்டு வந்தது உங்களை தூங்க வைக்க அல்ல, ஒரு அலையில உங்களை தட்டி எழுப்ப வந்து ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மறுபடியும் பறக்கணும். ஒருவன் ஜலத்துல பறக்கணும், ஒருவன் ஆவியில பறக்கணும். ஜலத்துல பறக்கிறனா என்ன? அவன் வேதம் சொல்லுது அது ஞான ஸ்நானம். ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜலத்துல பிறந்த எல்லா பிள்ளைகளும் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை ஆமென் நீங்க எல்லாரும் போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் கேட்பாங்க, குண்டக்க மண்டக்கா அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி கேட்கிறவங்களுக்கு நீங்க சத்தியம் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. எப்படியாவது 2-3 பேரை ஆமென் அக்கினிக்கு தப்ப வைங்க. ஆபத்துல போய் விழுந்துடக்கூடாது, நரகத்துல போய் விழுந்துடக்கூடாது. ஒரு கூட்டம் ஜனம் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் ஜலத்துல பிறக்காம இருந்தா இந்த சுவிசேஷத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே ஆமென் ஆமென் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென் அல்லேலூயா. அப்ப ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஒருவன் ஜலத்துல பிறக்கணும். ஏன் பாஸ்டர் ஞானஸ்நானம் எடுக்காம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதா? ஆமென் அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாமா? ஒருத்தன் வந்து என்னட்ட கேக்குறான், ஆமென் பாஸ்டர் ஆமென் சிலுவையில ஒரு கல்லை உட்கார்ந்துட்டு ஆமென் ஆண்டவர் அந்த சிலுவையில வச்சே மனம் திரும்பினாரு. இயேசு சொன்னார், இன்னைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்னு அவனை பரலோகத்துக்கு கொண்டு போனாரு. அப்படி என்னையும் கொண்டு போவாரு. அப்ப நான் கேட்டேன், நீ கள்ளனான்னு கேட்டேன். நீ கள்ள பயலடா, நீ கள்ளனா? அடுத்து 2வது கேட்டேன், நீ சிலுவையில இருக்குதியா அத ரோட்ல நடக்கிறியா? அவன் கள்ளன் சிலுவையில உட்கார்ந்து இருந்தான், நீ ரோட்ல தானே நடக்கிற. நீ கட்டளைக்கு கீழ்ப்படி. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு சத்தியத்தை கேட்டு நீ டிமிக்கி அடிச்சுட்டே சுத்துறேன்னா அதுல டேஞ்சர் இருக்கு. ஆமென். நான் ஒரு சகோதரியும் குடும்பமா ஞானஸ்நானம் ஆமென் சகோதரி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இப்ப வீட்டால் எடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்ப நான் அண்ணே எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொன்னா ஒரு நாள் அந்த அக்கா பாஸ்டர் அப்படின்னு என்னமா அண்ணன் எங்க வீட்டால இந்த உதட்டுல போடுற இதை போடுறாரு பாஸ்டர், அதனால தான் ஆமென் ஞானஸ்நானம் எடுக்க முடியல பாஸ்டர். ஆமென் அல்லேலூயா. நான் இந்த ஆண்டவரே நல்ல வேளை இந்த மனுஷனை பிடிச்சு முக்கல்லையே அதற்காக திரும்ப ஸ்தோத்திரம். அப்ப நீ ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ முழுகணும். ஆமென் அல்லேலூயா. வேதம் சொல்லுது ஆமென். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 28 அதனுடைய 19 சீக்கிரம். ஆமென் அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆமென் அல்லேலூயா. அப்ப இயேசு பரத்திற்கு போவதற்கு முன்பதாக கடைசியாய் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கட்டளை தந்திருக்கிறார். அப்படிதானே பாஸ்டர்? என்ன கட்டளை? சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல இவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்ப தேவனுடைய கட்டளையாக்கும். தேவ கட்டளை. தேவன் கடைசியா சொன்ன ஒரு பிரமாணம். அவன் ஞானஸ்நானம் எடுக்கணும். இன்னும் வாசிங்க ஞானஸ்நானம் என்ன? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்களே. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வரும்பொழுது யோவான் அவரை தடுக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, அவர் சொல்கிறார் இப்பொழுது இடம் கொடு, இது நீதியை நிறைவேற்றுகிறது. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானஸ்நானம் சொன்னா இது நீதியை நிறைவேற்றுகிறது. ஆமென் அல்லேலூயா. இது ஒரு சட்டமா இருக்கு, இது நீதியை நிறைவேற்றுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 3:17 வாசிங்களேன். ஆமென் அல்லேலூயா. அன்னியும் ஆமென் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
அவன் வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவன் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன். நீ ஞானஸ்நானம் எடுத்த உடனே கர்த்தர் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் என்னுடைய நேசகுமாரத்தி, இவன் என்னுடைய நேசகுமாரத்தி. ஆமென், ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளா இருக்கிறது நல்லதா, அதோ ஒரு விருந்தாளியா வந்துட்டு போறது நல்லதா? புரியலையா, புரியலையா? ஏமா, உனக்கு உங்க வீட்டுல டேடிக்கு மகளா இருக்கிறது பிடிக்குமா, அதோ அவன் அப்பப்ப வந்து போற விருந்தாளியா இருக்கிறது பிடிக்குமா? விருந்தாளியா இருக்கிறதா, மகளா? அவன் உங்க எல்லாருக்குமோ? உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உங்களுக்கு மகளா இருக்கிறது பிடிக்குமா, மகனா இருக்கிறது பிடிக்குமா? இத இல்ல ஒரு விருந்தாளியா வந்து அவன் சபைக்கு வந்து கையை காட்டிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்படி எல்லாம் காட்டிக்கிட்டு அவன் விருந்தாளிய போல போறது பிடிக்குமா, இல்ல பிள்ளைகளாய் வர்றது பிடிக்குமா? பிள்ளைகளா வர்றதே பிடிக்கும். இல்ல பாஸ்டர், நாங்க ஜென்ரலா விருந்தாளியா வந்துட்டு போறோம் பாஸ்டர். விருந்தாளி, நீங்க விருந்தாளியா இருக்க கூடாது, நீங்க பிள்ளைகளாய் மாறணும். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாகும், இவன் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளே, உறுதியாக கைகளை தட்டி சொல்லுங்க, ஆமென். நான் உங்க பதிலை நல்லா கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கிருந்தாலே போல நம்ம சபைக்கு போறது தவிர கர்த்தரோட அழைக்கிறது அவருடைய பிள்ளையார் சபையில இருக்கும்படியா கர்த்தரோட ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவன் வானத்தில் இருந்த சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன். சாதாரண குமாரன் அல்ல, நேசகுமாரன். சத்தமா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். அல்லேலூயா. இதற்கு அன்பான மகள், அன்பான மகள் என்று வானத்தில் சத்தம் உண்டானது. அதேபோல நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவன் எடுத்தால் இது எடுத்ததனாலே ஆயத்தமாக அவன் அப்பொழுது சத்தம் கொடுக்கிறோம், இது என்னுடைய நேசகுமாரன், இது என்னுடைய நேசகுமாரத்தி. கையெழுத்து சொல்லுங்க, நேசகுமாரன். நான் உங்க பிள்ளை, உங்க பிள்ளை. கையை கட்டி சொல்லுங்க, உண்மையாக சொல்லலாம், நான் உங்க பிள்ளை, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை. அவன் ஆளுமையா உங்க பிள்ளை, உங்க பிள்ளை வாழப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் ரோமர்களுக்கு எழுதுவோம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கொலோசியருக்கு எழுதுவோம், அதனுடைய 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அவன் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கொலோசியருக்கு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின செயலில் விசுவாசத்தினாலே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்ததோடு நீங்கள் எழுதுவீங்க. வேதம் சொல்வது பாவத்துக்கு சொத்து நீங்கள் நீதிக்கு படைக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பாவத்துக்கு சொத்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீதி. ஆமென். அல்லேலூயா. அது வரைக்கும் நீங்க பிரியமாக இருக்கலாம். ஆமென். சொல்றோம், எப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஆண்டவருக்கு வாழ்கிறோம். ஆமென். வேதம் சொல்றோம், கிறிஸ்துவோடு கூட நீ அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்ததற்கு சொல்றோம், நீ பாவத்தை சொல்றோம், நீதிக்கு படைத்ததற்கு சொல்றோம். வாசிங்க, கலாத்தியர் வேதம் நிறைய வசனங்கள் இருக்கு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க.
எத்தனை பேர் அத்தனை பேர் கிறிஸ்துவை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவை என்ன பண்ணிருக்கீங்களா? ஆமென். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிறார். அது சாயந்தரம், அது மாலை நேரத்தில். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நம்ம ஞானஸ்நானம் பெற்றோம். அவர் ஆடை ஒரு ட்ரெஸ் எடுத்து என் ட்ரெஸ் இந்த துணி இந்த சட்டை மேல போட்டு தரித்திருக்கிறோம், போட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதே போல இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆமென் சித்திரமா வேகமா வந்ததுங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது வரைக்கும் மனம் திரும்பும், மனம் திரும்பும். பரலோக சமீபத்திற்கு மனம் திரும்பும். இப்ப அங்க நின்றுட்டு பாவத்தை மன்னி, பாவத்தை மன்னி, உங்க ரத்தத்தினால கடவுள் அப்படின்னு பாவத்தை மன்னி ரத்தத்தினால கடவுள் ஓகே அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு பாய் பாய் அங்கிட்டு போயிட்டு வரேன். இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் ரசிக்கப்பட்டாச்சு. இப்ப என்ன செய்யணும்? வசனம் வருது. ஆமென். அல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்ப ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவன் வருஷத்துக்கு வரான், எனக்கு ஞானஸ்நானம் வேணும். இப்ப ஞானஸ்நானம் எடுத்த உடனே வேற கஷ்டப்படுறாத வீட்டுல போய் குளிச்சுட்டு இப்போ ஏசப்பா அவன் கிட்ட வந்தாச்சு. தெரியுமா, ஞானஸ்நானம் எடுப்படையோ நீ ஒரு சேட்டை பண்ண ஞானஸ்நானம் எடுத்துட்டு இதெல்லாம் ஏன் கிறிஸ்தவ நேரடி ராத்திரி நேரத்துல அவன் நின்னுட்டு ஹalleluya ஆண்டவரே பாவத்தை மன்னிடு அழைத்து போய் சமயங்களா சொன்னேன். வரும்போது ஒவ்வொரு ஆளை கொண்டு வரணும். யாரை கூப்பிடுறீங்க? கை தட்டுவோம். ஆமா, அதான் உங்க பேர் நாட்டா ஏசுமணி அண்ணா சொல்றாங்க. கை தட்டுறாங்க. வரானே பாருங்க. அதான் கை தட்டுறாங்க. ஹalleluya. எனக்கே ஒரு ஆசை, இதுல 4 பேரை கூப்பிட்டு வரமாட்டாங்க. யாரையும் தெரியாத ஆட்களை கூப்பிட்டா அவங்க சிலர் ஹிந்தி பேசுறாங்க. அவன் நல்ல தமிழ் பேசுறவங்க நிறைய. இது தமிழ்நாடு சொல்லுங்க. நல்ல தமிழ்நாட்டுக்காக கட்டளை சொல்லுங்க. இங்க வெளியில வந்து கடையில ஜாமான் வாங்குறது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. அங்கேயும் இருந்தாயோ இங்கேயும் இருந்தாயோ. ஆமா, நல்ல சத்தமா சொல்லுங்க. அங்க என்ன கிடைக்குமோ அதெல்லாம் இங்கே கிடைக்குது. சத்தமா சொல்லுங்க. அப்போ ராத்திரிக்கு அவன் ஒப்பு கொடுத்து அழகு ஜோடிட்டு போயாச்சு. அவன் அவன் ரசிக்க முடியல. ராஜ்யத்துல போக முடியாது. இயேசுவுடைய பிள்ளைகளோ, இயேசுவை கண்டு கொள்ளோ, விசுவாசம் எடுக்கோ. அப்பதான் அவன் இயேசுவோடு இருப்பான். விசுவாசிக்கப்பட்டது கையை கட்டி கட்டது நம்பிச்சதோ எல்லாரும் கையை கட்ட கட்டது நம்பிச்சது. ஹalleluya. ஹalleluya. ஞானஸ்நானம் பண்ணாங்க. வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:21. ஆமென். அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மானச அழுக்கை நீக்குதலாயிராமல். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லது கவனிக்கணும். ஞானஸ்நானம் சொன்னா இந்த பாஸ்டர் யாராவது ஆளை கொண்டு நம்மளை குளிப்பாட்டி விடுவாங்க. எங்க சரீரத்தில் அழுக்கெல்லாம் போகும், மாமசத்தில் அழுக்கெல்லாம் போகும்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா.
ஞானஸ்நானம் என்பது வேதம் சொல்லுகிறது நன்மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஞானஸ்நானம்னா பக்கத்துல கேட்பீங்க உடன்படிக்கை. உடன்படிக்கை சொல்லுங்க. மேல சேர்ல உட்கார்ந்தாலும் சொல்லிடுங்க உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஏதோ சடங்காச்சாரத்துக்காக ஏதோ பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். அது உடன்படிக்கை. சில உடன்படிக்கைகளை நம்ம பண்றோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்துல பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. 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 சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். சகோதரர்களே, முழு உலகத்தையும் நான் தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று ஒரு மாபெரும் உடன்படிக்கை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால கேரளாவில் போகுது, அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சமா போகுது தவிர முழு உலகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமென். தண்ணீரால் அழிக்க மாட்டேன். தேவனுடைய உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றதுக்குன்னா நீங்க எல்லாம் விழிப்பில்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் சத்தமா நல்லா சொல்லுங்க. சிரியா. ஆமா. அல்லேலூயா. நல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா வசனம் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள. பாஸ்டர் நீங்க பேசுங்க பாஸ்டர், சீக்கிரத்துல முடிச்சு விட்டீங்கன்னா நாங்க வீட்டுல போய் ஏதாவது பண்ணி சாப்பிடுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னு நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் எங்களுக்கு ஆமென் வசனம் வேணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் சொன்னா உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. அது உடன்படிக்கையா இருக்கும். கல்யாணம் பண்றவங்க ஆமென் ஒவ்வொரு ஆமென் பகுதியிலே வித்தியாசமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு காலி எடுத்து அது ஒரு உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஆமென் சபையில பாத்தீங்கன்னா இந்த ஆமென் ஸ்தோத்திரம் இந்த காலியோடு கட்டப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. பைபிளை எடுத்து ஆமென் கலக்கத்தை கொடுத்து அது ஒரு உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. இதே போல ஆமென் சொல்ல ஆமென் இவங்க ஒரு நாசிக்கலாம் இருப்பாங்க. அதுல இவங்களும் கையெழுத்து போடணும், அவங்களும் கையெழுத்து போடணும். அப்படி ஒரு உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு பத்திரிக்கும் ஒரு ஆதிவாசி மக்களுடைய உடன்படிக்கை கல்யாணத்தை நான் பார்க்கிறேன். எப்படின்னா அந்த பையனுடைய கையில ரத்தத்தை அறந்து ஒரு கப்பல் வருவாங்க. இந்த பொண்ணுடைய கையில ரத்தத்தை அறந்து ஒரு கப்பல் வருவாங்க. ஊட்டி அந்த ரத்தத்துல தண்ணியை ஊட்டி பொண்ணுக்கும் குடிக்க கொடுப்பாங்க, பையனும் குடிக்க கொடுப்பாங்க. சொல்லுவாங்க இப்ப ரத்த சம்பந்தமாய் எப்படி எல்லாம் உடன்படிக்கை பண்ணுவாங்க. நீ ஆண்டவரே பண்ணுகிற உடன்படிக்கை ஆண்டவரே நான் இப்போ உங்க பூமிக்குரியவர்களே நான் உங்களுக்குரியவர் உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவர் என்று நீ பண்ணுகிற உடன்படிக்கை ஞானஸ்நானம் விசுவாசிக்கப்பட்டு கையெழுத்தை கைப்பற்ற நான் என்ன சொல்றோம். அதை ஆண்டவரே நான் இந்த உலகத்துக்குரியவர்களே நமக்கு உங்களுடைய பிள்ளைகள் நீ பண்ணுகிற உடன்படிக்கை நான் சொல்றோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் தேவனுடைய கட்டளை. நீதிய கடலை சொல்றது உங்க தேவனுடைய பிள்ளைகளை மாற்றுது. அவன் வேதம் சொல்றது அவன் இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுவதற்கு சமம், கிறிஸ்துவை அறிந்துகொள்வதற்கு சமம். ஞானஸ்நானம் உடன்படிக்கை. ஆமென். அல்லேலூயா. இது எல்லா சபையிலையும் தான் சத்தியம். நீங்க ஆர்சி சர்ச்சில் போனாலும் இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். சிஎஸ்ஐ சர்ச்சில் போனாலும் இப்பதான் பேசுறதுதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. பெண்டேகோஸ்தே சபையில போனாலும் இதுதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. இதத்தான் ஞானஸ்நான ஆராதனைக்கு பேசுவாங்க. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. யாரையும் குறைச்சு பேச விரும்பல, யாரையும் குறை சொல்ல விரும்பல. அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானத்தை எப்படி எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஆமென். அல்லேலூயா. சரியா? ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுல எல்லா இடமும் வித்தியாசம். ஒவ்வொரு சபையிலும் வித்தியாசம். ஒரு சபையில ஞானஸ்நானம் ஆமென் அந்த பக்கத்துல ஒரு கொடியை பிடிச்சிருப்பாங்க, இந்த பக்கத்துல ஒரு கொடியை பிடிச்சிருப்பாங்க. இந்த கொடிக்கு உள்ளோடி நடந்து போகலாம். என்ன எடுத்தா எந்த சபையிலும் நான் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நீங்க வேணும்னா சர்ச் பண்ணி பார்த்து விடுங்க. ஒரு சபையில நான் போனேன். அந்த சபையில இந்த காணிக்க வாசல் போல ஒரு கல் இருந்துச்சு. நடுக்கல். அந்த கல்லுல ஒரு சின்ன புள்ளி இருக்கு. பல்லாங்குழி விளையாடுற மாதிரி ஒரு புள்ளி. அப்ப எனக்கு இந்த புளிய கல்லை பார்த்து இந்த புளியை பார்த்த உடனே இப்படி கடவுள் ஒரு கல் இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்ப்பேன். பிரசங்கம் எல்லாம் முடிச்சு அந்த பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில சாப்பாடு நேரத்தில் கேட்டேன், இந்த கல்லை எதுக்கு சபையில நட்டு வச்சிருக்காங்க? நான் எதனால கேட்டேன்னா, நம்ம நாட்கள் அங்கதான் ஒரு கல் இருக்கு சொல்றாங்க, கோவாவுக்கு நட்ட கல். அவன் நான் சொல்றேன், கோவாவுக்கு கல்லு நட்டாரோ சிறுவ நட்டாரோ அதற்கு என்ன தெரியாதோ, கோவாவுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணா அதற்கு சுவிசேஷம் செய்யப்போது அவன் நட்ட கல்ல அவன் மாறாளர்களுக்கு கும்பிடுற அவசியம் கிடையாது. அப்ப கோமன் நட்ட கல்லா இருக்குமோ என்று சொல்லி அவன் ஒரு டவுட்ல கேட்டான், இந்த கல்லு எங்கிருந்து வந்துச்சு? உடனே அங்க இருந்த அந்த ஊழியக்கார ஐயா சொன்னாங்க, ஐயா இந்த கல்லுல தான் ஞானஸ்நானம் கொடுக்கும். எதுல ஞானஸ்நானம் கொடுப்பாங்க? இந்த கல்லுல. அப்படியே கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அப்ப பார்த்து இந்த கல்லுல பார்த்தா ஞானஸ்நானம் கொடுக்கும். இதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதுல இருந்து போது நாங்கள் தலையில கழிச்சு விட்டுருவோம், முடிஞ்சிச்சு. இது ஞானஸ்நானம். பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் சொல்றாங்க, இப்ப நம்ம வாழ்ந்ததெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க வாழ்ந்து எப்படி வாழ்ந்துருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. அப்போ வேதம் சொல்லுது, ஞானஸ்நானம் சொல்லவே பக்கத்துல ஞானஸ்நானம் ஒழுங்கா எடுக்கணும். பக்கத்துல நல்ல கையை குறிப்பிட்டு கையை என்ன முறைச்சு பார்க்கறத பார்த்தா இவன் நம்மளை ஏதோ வழி பண்ண சொல்லுங்க. பாஸ்ட் பாவம் என்ன இதுவரைக்கும் பாஸ்டுக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணணும்னு கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த அண்ணன் தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியும். என் பிள்ளைங்க பாசம் ஏன்னா விட்டு கொடுக்க மாதிரி இல்லை. சத்தமாக இப்போ இந்த ஸ்நானம் எப்படி எடுக்கணும்? வரிசையா கொஞ்சம் வசனத்தை தியானிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆமா, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. என்ன கவனிங்க, ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் எடுக்கணும். சொல்லுங்க. அப்படிதானே பாஸ்டர்? நம்ம சபையில் அப்படிதானே? ஒரு சிலர் இயேசு நாமத்தில் மட்டும் எடுத்தா போதும் சொல்றாங்க. ஒண்ணுமே சொல்லாம பிடிச்சி அங்க பத்தி விட்டா போதும் அப்படின்னு. ஞானஸ்நானம் பிதா இயேசு பரிசுத்த ஆவி. ஆமென். அல்லேலூயா. மூணு ஒண்ணுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா ஏசப்பா ஆமென் ஆண்டவர் மூணு இடத்துல வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. சிலர் ஒண்ண மட்டும் நம்பிட்டு நம்ம யெகோவா சாட்சிகள், நம்ம யெகோவா. இது யார் பார்த்தாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லலாம் நம்ம இயேசு மட்டும், ஜீசஸ் ஒன்லி. சிலர் ஆமென் வேற சாஸ்திரங்கள் படிச்சு அதான் இப்படி ஆகும். அது ஒண்ணு இயேசு அவன் பலனது போகும்போது அவர் சொல்லிவிட்டு பதிலோ நீங்கள் புறப்பட்டு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை விட்டு யாராவது உங்களை வஞ்சிக்கும்படி வீட்டுக்குள்ள நுழைந்தாலே உங்களுக்கு விடாது. எத்தனை பேர் புரியுது? நுழைஞ்சிருக்காங்களா வீட்டுக்குள்ள உங்க மண்டையை குழப்பறதுக்கு? ஒரு நாள் ஒரு வீட்டுல நம்ம பயங்கர சண்டை,
ஒரு சட்டைனா பெரிய சட்டை. அப்போ நான் எதர்ச்சியா அந்த ஊழியத்துக்கு போன நேரத்துல அவன் பாஸ்டர் நாங்கிட்ட அவன் கூட சேர்ந்துட்டே சுத்துறான். நாங்கிட்ட எவன் கூட சேர்ந்து சுத்துறான். அவன் கூட அந்த இயேசு நாம வாரியம் கூட சேர்ந்து சுத்துறான். சபை பரவணும், சபை பரவணும். வீணா பிதா குமாரன் பரிசுத்தாவி முழுவதும் அந்த தாராளமான ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமத்தில் ஹல்லேலூயா. இன்னும் வேற சொல்லுது. ஆமென். மத்தேயு ஆமென் சாரி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுங்கினால் சுத்திகரித்தது. தீர்க்க 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தீர்க்க 3 வேகமா வாசிங்க. வாசிங்க. நான் செய்த நீரின் குடிகள் நிமித்தோ அவர் நம்மை ரட்சியாமல் இரக்கத்தின்படி முழுக்கினாலும். அப்ப வேதத்துல நல்லா கவனிக்கணும். ஞானஸ்நானத்துக்கு பேர் என்னன்னா நம்ம கையில இருக்கிற பைபிள்ல ஞானஸ்நானம் முழுக்கணும் இருக்கு. ஆனா விவிலியத்துல தெளிவாக அது திருமுழுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மூழ்கினவன் கால்களை மாற்றங்கள் போதும். முழுக்க முழுக்க வேதத்துல இருக்கு. நம்மால தெளிவாக்கிட்டான். வேதத்துல முழுக்கணும் இருக்கு. அப்படிதானே? ரியலா உண்மையா? ஊர்ல சிலர் வேற சபைகள் இருந்திருக்கலாம். வேதம் சொல்வது மூழ்கினவன். மூழ்கினவன் சுத்தமா இருக்கிறான், முழுவதும் சுத்தமா இருக்கிறான். மத்தேயு 3:14 இயேசு வாசிங்க. யோவான் அவருக்கு தடை செய்து அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது இடப்படு அடுத்த வசனம். ஜலத்திலிருந்து கரையேறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கவனிக்கணும். என்ன கவனிக்கிறீங்களா? ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறும். எந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும் இருக்கோ அவன் ஞானஸ்நானம் பெற்று எழுதப்பட கரையேறினான். அப்ப ஆல்ரெடி என்ன இருக்கிறாரு சொல்லுங்க. தண்ணியில இறங்கி இருக்கிறான்னு அர்த்தம். அப்படிதானே? சர்ச்சில் இருந்து கரையேறினா தான் இந்த சுதர்சிங் பார்த்து இப்பொழுது கரையேறினா கரையேற கரையேறது ஸ்நானம் அப்படின்னா குடிக்கிறோம். ஒரு முறை மதத்துல சாலம் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ சேனல், ரோமன் கேத்தலிக் பிள்ளைகளுக்கு இருக்கிற சேனல். அந்த சேனலோட ஃபாதர் உட்கார்ந்து அவன் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போ அவன் எதிர இருக்கிற சகோதரன் பிரேமோசக்காரருக்கு இங்கே மூழ்கி ஸ்நானம் പറയുന്നതോ അതൊക്കെ കറക്റ്റാണോ ഫാദറെ? മലയാളത്തിൽ കൊടുക്കണം. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. സുത്തമക്കളെ ഹല്ലേലൂയ. ആ പെന്തക്കോസ്തേ സഭയിലുള്ള பாஸ்டர்ஸ் விசுவாசிகளும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது சரியா? உடனே அந்த ஃபாதர் சொல்றாங்க. அப்ப ஃபாதர் ரோமன் கேத்தலிக் ஃபாதர் அத கதை மட்டும் ஏதோ படிச்சு அந்த மனுஷனுக்கு பேர சொல்லுங்க. அவர் சொல்லுகிறா அதுதான் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா.
உண்மை. ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல நம்ம சபைகளிலும் முழு ஞானஸ்நானம் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படியே தூக்குவாரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் ஐயா. நல்லா என்ன கவனிக்கணும். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல பெரிய காலையில ஊருக்கு பக்கத்துல ஒரு முறை இந்த பெரிய காலைக்கு தான் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு போர்டை பார்த்தேன், மணல் மாதா தேவாலயம். இந்த மணல் மாதா தேவாலயத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரே வேளாங்கண்ணி தேவாலயம் கேள்விப்பட்டிருக்கிற இந்த கப்பல் மாதா ஆலயங்கள் ஒவ்வொரு அம்மாவுக்கு என்னெல்லாமோ பேரை போட்டு என்ன பண்றாங்க வச்சிருக்கிறாங்க. சொல்றாங்க அங்க ஒன்று போயிடக்கூடாது. சத்தமத்தில் நடுப்புற லாஸ்ட் நாங்கள் அதை பற்றி பேசுறோம். சொல்லுங்க. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் கவனிங்க. இந்த போர்டை பார்த்த உடனே கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுல பாஸ்டருக்கு போன் பண்ணணும். என்ன பாஸ்டர் அங்க போகும்போது ஒரு பிரபலமான இடம் இருக்கு, தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யப்பட்ட இடம், அரசாங்கம் அதை பாதுகாக்கிற இடம், பாதுகாப்புக்கு உட்பட்ட இடம். அப்ப ஏன் பாஸ்டர் அந்த இடம் அப்படி இருக்குன்னு பாஸ்டருக்கு போன் பண்ணிருக்கேன். நான் போன பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் அது என்னன்னா ஒரு சர்ச்சு மண்ணுக்குள்ள பக்கத்துல இருக்கு பாஸ்டர். ஒரு சர்ச்சு மண்ணுக்குள்ள பதஞ்சிருக்கு. அவன் எனக்கு இருதயம் துண்டிச்சு மண்ணுக்குள்ள இருக்கிற சர்ச்சை போய் பார்ப்பாங்க. எதை போய் பார்க்கணும்? அங்க போய் பாஸ்டர் மெழுகுவர்த்தி வாங்க வைக்க போனாங்கன்னு எழுதுறாங்க. ஆமே. இப்ப பொல்லாத கூட்டம் ஒரு நாள் திடீர்னு பாஸ்டர் எங்க போனாங்க? உடனே ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு? வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கு. வேளாங்கண்ணியில் இல்லை, திருநெல்வேலியில் இருக்கு. சரியா? திருநெல்வேலியில் இருக்கிற மருத்துவர் மருத்துவமனை பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க ஜிஜி மேம் ஒரு மேம் உண்டு, நல்ல ஒரு பெரிய நல்ல டாக்டர். அவர் அமையா இப்போ இந்த டாக்டரை பார்க்க போட்டோம். அப்ப நானும் வேறேன் விசுவாசம் கேட்டோட பாஸ்டர் வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இந்த அம்மா சொந்தங்கள் இருக்கு, வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு என்ன கேட்டா பாஸ்டர் வேளாங்கண்ணி போயிருக்காங்க. பாஸ்டர் அக்கா வேளாங்கண்ணி போயிருக்காங்க. பாஸ்டர் வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பிறகு மண்டே போட்டு புறப்பட்டு நாங்கள் ஊழியர் பாடு இருக்கு. திரும்பினா குற்றம், இப்படி திரும்பினா குற்றம், பேசினா குற்றம். அதனால எல்லாத்தையும் இதுக்கு நமக்கு இப்படி ஏதாவது பேசிட்டோம், இன்னைக்கு என்ன விளக்கோடு கொஞ்ச நேரம் யோசிக்கணும். அதுக்கு பிறகு நான் எடுக்கிற முடிவு நீங்க பார்த்துக்கிட்டு எத்தனையோ அடுத்தானமா அவன் உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த சச்ச பார்க்கணும். ஒரு நாள் அவன் உபவாசம் 3 நாள் முடிச்சு திருவருந்தாதாரம் முடிச்சு அவன் சாப்பிட்ட கூட்டம் இல்லை. ஏன்னா ஒரு சமயத்துல எல்லா பிள்ளைகளும் ஒரு இடத்துல முடியும். இப்ப சாயந்தரம் போய் ஆயிடுச்சு. என் பிள்ளைகள் கேட்டாங்க, அப்பா எங்கேயாவது கூட்டு போங்க. நான் உடனே முடிவு பண்ணேன், எங்கேயாவது கூட்டு போன எங்கேயாவது காலையில நம்ம டூர் போறோம். எனக்கு பிளான் இந்த மண்ணுக்குள்ள பசங்க சர்ச்சை போய் பார்த்து வந்துடணும். சரி போறோம் இவங்களை மொத்தமா கண்டு போகணும். இவங்களை வண்டியில ஏறி அந்த சர்ச்சை பார்க்க போனேன். அப்ப அந்த சர்ச்சில் போன நேரத்துல உண்மையாகவே ஆச்சரியம் எப்படி இருக்குன்னா, அவன் சர்ச்சு முழுவதும் மண்ணுக்குள்ள போகுது, மேல பகுதி மட்டும் மேல தெரியுது. அவன் அவன் பல நூறு அவன் நூற்றுக்கணக்கான அவன் வருஷங்களுக்கு முன்பதாக அங்க ஒரு பெரிய தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயம் அவன் தேவ கோபத்தினாலே மண்ணு மூடி விட்டது. மண்ணு மூடி கடைசி ஒரு சிலுவை மட்டும் தெரிந்தது. ஒரு ஆரம்பிக்கிற பையன் அந்த சிலுவையை பார்த்து அவன் சொல்ற உண்மை சொன்னான், இப்படி ஒரு சிலுவை தெரியுது. சிலுவையை கண்டு ஜனங்கள் வந்து தோண்டி பார்த்தோ உள்ளே கட்டிடம் இருந்தது. ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி விட்டு பார்த்தாங்க. சத்தமா சொல்லுங்க. அப்ப தேவாலயத்துடைய வரலாறு அவன் பார்க்க ஆரம்பிச்சு. இந்த பாவை முதல்ல எப்படி மண்டபம் இது தேவனை ஆராதிக்கிறது, தேவ பிள்ளைகள் அவன் இங்க
இந்த ஒரு தாயார், ஒரு கணவனோட ஒரு தாயார் தேசி என்ற பட்டம் சொல்லி இந்த ஜனங்கள் அந்த ஆண் தாயார் கொண்டதனால தேவ கோபம் வந்து மரணமோடு என்று சொல்லி ஆமென் அந்த வரலாறு சொல்லுது. ஆமென் அல்லேலூயா. அதான் நேற்று சொன்னல ஒருத்தரையும் பாவின்னு சொல்லிடாதீங்க. ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல கேட்க ஒருத்தரையும் பாவின்னு சொல்லிடாதீங்க. சொல்லுங்க ஒருத்தரையும் பாவின்னு சொல்லாதீங்க. உங்க பிள்ளைகள இல்லை அவங்களுக்கு மட்டும் 20 நாள் கொடுங்க. நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை பார்த்து சொல்லாதீங்க. சபையோட விசுவாசியை பார்த்து சொல்லாதீங்க. அவங்களோட ஸ்திரீய விபச்சாரி என்று பட்டம் கட்டி அவர்களோட முழுவதுனால அந்த ஆலயம் ஒன்றுனால கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த ஆலயத்தில் வராத ஒன்றுனால எழுதிக்கொண்டிருக்கிறாங்க. அதில் நேரம் அதுக்கு ஞானஸ்தானத்துக்கு என்ன சம்பவம்? அவன் அந்த ரோமன் காலத்தில் சச்சா இருக்கு அதில் எழுதி கொண்டு இங்கு கோபால ஊழியர் செய்தார். நிறைய ஊழியர்காரங்க ஊழியர் செய்தாங்க. இங்க ஒரு ராணி இருந்தாங்க. அந்த ராணி புனித நீராடப்பட்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த ராணி பேப்டிசம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அங்கே இருக்கிற அவங்களோட தன்மைகளை அங்கே இருக்கிறதை எழுதி கொண்டு அந்த ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சர்ச்சில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. சர்ச்சுக்குள்ள ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பைபிள்ல எங்கேயுமே இல்லை. ஆமென் அல்லேலூயா. நீங்க பைபிளை படிச்சிருக்கீங்களா? ஆமென் படிச்சிருக்கீங்களா? யாராவது எருசலேம் தேவாலயத்திலேயோ ஏதாவது சர்ச்சுக்குள்ள ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு படிச்சிருக்கா? கை வைக்குங்க பாப்போம். நான் வச்சிருக்கிற பைபிள் இல்லை. வேதங்கள் யோர்தான் நதியில கொடுத்தாங்க. ஆமென் அல்லேலூயா. ஒரு நாள் அவன் பிலிப்பு மந்திரியும் அவன் சொல்ற முதலாவது அவன் மந்திரி அவன் ரதத்துல போய் கொண்டிருக்கிறான். போய் கொண்டிருக்கும்போது வேத புஸ்தகத்துல அவன் வேத வசனத்தை திறந்து ஏசாயா புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அதுல அவன் இயேசுவை பற்றி ஆட்டுக்குட்டி அடையாளம் பற்றி அதுல போடப்பட்ட வசனத்தை அவன் அந்த மந்திரி வாசிக்கும்போது தேவ ஆவியினால ஏவப்பட்டு அவன் பிலிப்பு அந்த அவன் மந்திரியோட சேர்கிறான். ரதத்துல ஏறுகிறான். அவன் சுவிசேஷம் சொல்கிறான். சுவிசேஷத்தை கேட்கப்பட்டே இருந்தான். போக 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 அவன் சொல்றான். அவன் பிரித்து விடல மந்திரி கேட்கிறான். அவன் இரண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏதாவது தடவா இதோ தண்ணி இருக்குது. அவன் சொல்றான் இதோ தண்ணி ஒரு இடம் அமைச்சு அவன் இந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கப்பட்டோம். அவன் அப்போ சொல்ற வசனம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ சொல்ற 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நடந்து போவது தண்ணீர் ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை இல்லை என்றார். அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தோர் தடையில்லையோ? அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். பிலிப்புவும் மந்திரியும் இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். அவன் பிலிப்பு அதற்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவன் நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இன்னும் கையெழுத்து சொல்லுங்க. அவன் தண்ணி உள்ள இடத்தை கட்ட இப்ப இப்ப ஞானஸ்தானம் பெற்று அவன் சொல்றான். நீ நல்ல நீ நல்ல தானே. அவங்க அண்ணனா தம்பி இவன் அந்த அண்ணனா தம்பியாக ஒரே நான் இப்ப என்ன சொல்லுவேன்? இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது வரல. அவன் நல்ல இப்போ பிலிப்போட்ட மந்திரி அவன் மந்திரி பிலிப்பை பார்த்து வருவாங்க. அவன் விசுவாசிக்கிறியா? முழுமனோட விசுவாசிக்கா. இப்ப ஞானஸ்தானம் எடுக்கலாம். அவன் நல்ல இப்ப 2 பேரும் சேர்ந்து தட்டி கொடுக்கலாம். யாரெல்லாம் போறாங்க? யாரெல்லாம் போறாங்க? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷம் 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 இந்த பாடல போறீங்க. அந்த சத்தமா சந்தோஷம் 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 அல்லேலூயா
சந்தோஷம். இப்ப 2 பேரும் சேர்ந்துதான் தண்ணி கூட இறங்குறாங்க. சில இடத்துல எப்படி தெரியுமா பாஸ்டர் மேல அங்கியெல்லாம் போட்டு அந்த பெரிய அங்கிய போட்டு கையெல்லாம் கட்டிக்கிட்டு பாஸ்டர் மேல நின்று விசுவாசி அந்த பக்கத்துல தொட்டிக்குள்ள இறங்கி விட்டுட்டு, புரியுதா? இப்ப பாஸ்டர் அங்க தொட்டிக்க வெளியே நடந்த சம்பவம் சொல்றோமா? நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும், அதுதான் சத்தியம்னு சத்தியம்னு ஊரெல்லாம் எல்லாம் பிரசங்கம் பண்றேன். அப்ப ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கிற பாஸ்டர் போய், பாஸ்டர் அந்த பாஸ்டர் சொல்றாங்க முழுக்க ஞானஸ்நானம், எங்களுக்கு முழுக்க ஞானஸ்நானம் வேணும். அப்ப பாஸ்டர் சொன்னாங்க, அப்படியா எல்லாரும் வாங்க, நான் இப்ப ஞானஸ்நானம் தர ரெடியா இருக்கிறேன். அங்க இருக்கிற தொட்டியில தண்ணி நிரப்பணும்னாச்சு எல்லாரும் ஒண்ணுன்னா வாங்க. இந்த அடிக்கா மேல நின்று தண்ணி, அது ஒரே முக்கு தான் முக்கணும், அப்படிதானே? இது பிடிச்சு மேல வந்துட்டு இந்த தலைமுடியை பிடிச்சு முக்குறது போட்டேன். இந்த ஆட்டை குளிப்பாட்டி மேல வருது. 2 பேர் ஒரு 50 பேருக்கு மேல பொறுப்பேன்னு நினைக்கிற ஞானஸ்நானம். அங்க நிலையிலையா சிஎஸ்எஸ் சபையில ஊழியம் செய்யற ஊழியக்காரர் மனைவி ஆவிக்குரிய சபையில ஞானஸ்நானம் எடுத்தவங்க டெய்லி குத்துவாங்களா? நீங்க என்னதான் உபதேசம் பண்ணினாலும் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கல எங்க போக முடியாதா? தேவராஜ்யத்துக்கு போக முடியாது, தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா பிள்ளைகள் நான் ஜெபம் நடத்துற இடத்துல வருவாங்க, போக முடியாது. இந்த ஐயா அவன் கொஞ்சம் வயதாச்சு, ஐயா ஒரே பயம், எங்க போனோம்? தேவராஜ்யத்துக்கு போனோம். அப்போ அவன் அந்த அக்கா அவன் மதம் போட்டு அவன் எங்க அப்பாவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களா? அவன் யாரு யாருமா ஞானஸ்நானம் எடுக்க வந்த ஆளு? ஊழியக்காரர். நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். எங்க அப்பா கொடுப்பீங்களா? அவன் கொண்டு வரணுமா? பிறகு எதுக்கு எங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு? கொண்டு வந்து சத்தியத்தை எல்லாம் சொல்லி அங்க இருக்கிற நம்பியார் டேம்ல நாங்க கொண்டு போய் நம்ம அந்த சகோதரன் நம்பியார் டேம்ல ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அப்படிதானே? அவன் நிலையிலையா அவன் சூத்திரம் நிலையில சொல்லுங்க. அப்போ அந்த நம்பியார் அவன் அந்த டேம்ல கொண்டு போயாச்சு. ஞானஸ்நானத்துக்கு உள்ள வரும்போது அந்த அம்மா எனக்கு ஒண்ணும் வரல, இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? சோத்திரம் சோத்திரம் பயணித்தாங்களா ஆளா பார்த்து. அப்ப இந்த அம்மா சொன்னாங்க, நான் இதே அற்புதம் பாருங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் போறாங்க ஹல்லேலூயா சொல்றது சத்தமா சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க ஒழுங்கா சத்தமா ஹல்லேலூயா சொல்லலைன்னா நான் நிறுத்தவே மாட்டேன். 3 மணி ஆனாலும் என் பாட்டு பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு சபையில பாஸ்டர் நடுராத்திரியில எனக்கு மைக்க தந்து சொன்னாங்க, நான் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் பின்னாடி படுத்து தூங்குறேன், நீங்க நடத்திக்கிட்டே இருங்க. நான் 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம் முழு ஜபம். நிலைமையை நினைச்சு பாருங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்சு அப்படி திரும்ப போட்டோம். நான் ஒழுங்கா இந்த சபையை நடத்தணும். நாங்க கஷ்டப்பட்டு விசுவாசிகள் எல்லாம் முழு ஜபத்துல ஜோம் பண்ணிடுவோம். நீங்க என்ன பண்றீங்க? நல்லா படுத்து இதுக்கு அவங்களை கட்ட முடிவு வச்சாங்க. அதே இடத்துல தான் சத்தமா சொல்ல உங்களுக்கு தந்த நல்ல பாஸ்டருக்காக நான் ஒரு நிற்கிறேன். சொல்லுங்க. 4 மணிக்கு எழும்பி 12 மணிக்கு தூங்கலாம், 4 மணிக்கு எழும்பி உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. பாரமுள்ள வேலை ஒர்க்கு, ஆனாலும் கர்த்தருடைய வேலையை செய்யணும். சொல்லுங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். உங்க பாஸ்டர் நல்ல கை தட்டி கொடுங்க. நல்ல கை தட்டி கொடுங்க. அதாங்க ஜபந்தான் முக்கியம். எடுத்து நம்ம இல்லையா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம இல்லையா சத்தமா சொல்லுங்க. அப்போ முழு
மூழ்கி ஸ்நானம் எடுக்கணும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒரு மனுஷன் அவன் திருவிழந்து அந்த முழு ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும்தான் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அப்போ பாஸ்டர் யார் ஞானஸ்நானம் எடுக்கணும்? இன்னும் ஒரு குழப்பம், எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்? மூழ்கி. இப்ப யார் எடுக்கணும்? எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எல்லாரும் கொடுத்துடலாமா? அந்த சபையில எப்படி தெரியுமா, அது வரைக்கும் முடியாம இருப்பான். வெத்தல பார்த்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு திருவிருந்து சேர்க்கிறார் மண்டை ஆட்டி துப்பு துப்பிட்டு அந்த மீசையில அந்த வெத்தலைக்கார அடிச்சது அப்படியே அதை இப்படி வரும்போட்டேன், இப்படி வரும்போட்டேன் வரும்போதே தெரியுது. அதனால நம்ம அங்க சர்ச்சில் எல்லாம் நாங்க ஒரு கப்புல ஊத்தி கொடுக்கணும். ஆண்டவரா பார்த்து இனி பிரச்சனை மக்களுக்கு வந்துவிட வர கப்புல குடிக்க. அவன் நிலையிலையா அங்க ஒரே கப்பா. அவன் நிலையிலையா சத்தமாத்திரம் நிலையிலையா சத்தமாத்திரம் நிலையிலையா நிலையிலையா. இப்ப சும்மா அங்க போய் ஓடி போய் வாயை கழுவிட்டு ஓடி போய் நீட்டுறது மாதிரி இப்படி வந்தா நான் ஓடணும் அப்படிதானே. 3 நாள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி அந்த தெருவில் நடக்கும் ஒரு சின்ன குண்டூசி சத்தம் கூட இருக்காது. அவன் நிலையில அவ்வளவு பேர் பொட்டி பார்ப்போம் அடங்கி அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கணும். அவன் நிலையில சத்தமா சொல்ல. இப்போ அது எடுக்கிறது முன்னாடி வாயை கழுவி எப்படியோ சிலருக்கு கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் முழுக்க நான் எனக்கு பொண்ணுதானே முக்கியம், பரவாயில்ல முக்கியம் இல்லையே. இங்க ஞானஸ்நானம் எடுத்தாலும் அப்படியே வருவாங்க. ஞானஸ்நானம் தகுதியானவன் யார்? வாசிங்க பாப்போம். மத்தேயு 3:6 வாசிங்க. மத்தேயு 3:6 தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் அவன் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார். உங்க பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சிருங்க. பாவங்களை எல்லாம் விட்டுட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். சத்தமா சொல்லுங்க. பாப்பா கையை பிடிச்சு சொல்லுங்க, கை பிடிச்சு பாவங்களை விட்டுட்டு. அவன் நல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நான் தனியா அப்படி இல்லை. கை அவன் நல்லேலூயா. சத்தமாத்திரம் நல்லேலூயா. நான் இவங்கள்ட்ட எல்லாம் பேசுறது எனக்கு ஒரு எண்ணம், எல்லாருக்கும் வசனம் வேணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவங்களுக்கும் வசனம் வேணும். எனக்கு சின்ன பையன் 2 வயசு தான். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே சில நேரத்தில் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்பான். எப்பா இப்படியா நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அங்க என்ன எப்படி இருக்கும் உண்மைதானே? அப்ப எனக்கு புரியும். ஓ எல்லாருக்கும் வசனம் கேட்கணும். எல்லாருக்கும் உட்காந்து கையில பெண்ணெல்லாம் அவன் விரல நூத்தி பிங்கர் விளையாட்டு நடக்கணும்னு நினைக்காதுங்க. அவன் நிலையில வசனம் உள்ள போயிட்டே தான் இருக்கும். அப்படிதானே? அப்படிதானே? உண்மையா இல்லையா? வசனம் மண்டைக்குள்ள போய் அவன் ஏறிட்டே வசனமே வேணும். வசனமே வேணும். நல்லா தந்தீங்க. அவன் வேற சொல்றது மன்னன் சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கணும் பார்த்ததே தலையிலிருந்து பாடி முழுவதும் சுற்றி விடுங்க, கையை மட்டும் முக்காதான். அப்போ பாசி கேட்டாடா என்ன பிரதர் கையை மட்டும் முக்காட்டாங்க. இந்த கை வச்சு ஒருத்தருக்கு ஒரு அறிவு கொண்டு அதுக்கு பிரதர் முக்கியம். மனம் திருடணும், மனம் திருடணும். சண்டை போட்டதுதான் பேசணும், ஐக்கியமாகணும், பரிசுத்தமாகணும், பாவத்தை விடணும், பாவத்தை முழுமையாக விட்டுட்டு எனக்கு இந்த பாவமே அந்த தூக்கி போட்டு அவன் மனதிலிருந்து ஞானஸ்நானம் எடுக்கணும். அவன்
இல்ல இல்ல அப்பா எனக்கு ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுத்து எங்க அப்பா தான் எடுக்க சொன்னாங்க. எங்க ஓதனா ஏன்டா ஞானஸ்நானம் எடுத்த? எங்க அப்பா தான் எடுக்க சொன்னாங்க. அது மன்னன் எடுத்து எடுக்கணும். உங்க அப்பா எடுக்க சொன்னாலும் சரி, அம்மா எடுக்க சொன்னாலும் சரி, நீயா மன்னன் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறோம். இந்த பூமியில எடுக்க வேண்டும் என்று அவன் பாவங்களெல்லாம் மன்னிக்கிற நான் பரிசுத்தமாய் வாழ நீ மன்னன் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். இரண்டாவது யாரும் ஞானஸ்நானம் எடுக்க தகுதியானவங்க மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அவன் 16ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஆமென் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க விசுவாசம் உள்ளவனாகி. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. ஏமா இந்த சத்தம் போராது, நல்ல சத்தமா கண்ணீர் வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞான உங்கள்கிட்ட இங்கிலீஷ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரியா? அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆமென் ஹல்லேலூயா. நான் படிச்சிருக்கேன், அதனால டக்குனு வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவோம். ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். பிலிப்பு பட்டணத்துல அவன் பப்பலையும் சீராவையும் சிறப்பாக நடத்துகிறார்கள். அவர் சிறப்பாக பாடி துதித்தார். தேவன் சொன்ன தேவன் சிறப்பாக இறங்கி வந்தார். அவன் சொன்ன அந்த இடத்திலே அவன் சொன்ன சிறப்பாக அஸ்திபாரங்கள் அருந்தது. எல்லாருடைய கட்டுகளை பலரது. அவன் ஹல்லேலூயா. சிறப்பாக எல்லாரும் ஒரே காரண கட்டளைப்பட்ட போகும்போது உனக்கு தீங்குணம் செய்யாதது அவன் தடுத்தார். அந்த நேரத்தில் அந்த சிறப்பாக அவருடைய வீட்டில் கொண்டு கொண்டு போய் அவருடைய ஆவின் சோதனை காயங்களை கழுவி அவர்களுக்கு ஆகாரம் வைத்தார். தேவன் சொல்கிறது ஆவின் சோதனை அவனுக்கு இவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ ஆவின் சோதனை பேசுகிறார், ஆண்டவராலே நான் ரட்சிக்கப்பட்ட என்ன செய்யணும்? அப்போ அவர் சொல்கிறார், நீ அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயோ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. அந்த இடத்துல அவன் ஞானஸ்நானம் பெற்றான். தேவன் சொன்னதை ஆண்டவர் முழுசாக நம்பணும். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை முழுசா நம்பினால ஞானஸ்நானம். ஒண்ணு உங்க பாவத்தை இரண்டாவது ஆண்டவரை நீங்க முழுசா நம்பணும். அந்த மந்திரி சொல்றான், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவரை நம்புகிறேன், அவன் விசுவாசித்தது அவருக்கு ஞானஸ்நானம். அவன் நீங்கள் இயேசுவை விசுவாசித்தா ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் எடுக்க ரெண்டு தகுதி. ஒண்ணு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒண்ணு பாவங்களுக்கு மனம் திரும்புறது. சொல்லுங்க. ரெண்டாவது விசுவாசம் வேணும். நல்லா கவனிங்க. அந்த பாப்பா சின்ன பாப்பா பாப்பா அடே பாப்பா இங்க வா. ஓடி ஓடி ஓகே. ஜயானா எல்லாம் கிளாப் பண்ணுவோம். ஜயானா ஜயானா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இயேசு கிறிஸ்து கன்னியுடைய வயிற்றில இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தாரு. விசுவாசிக்கிறியா? மாமா சொல்றது கிடையாது. நீங்க வரலன்னு நான் வந்து சூப்பர். இவ்வளவு நேரம் என்ன பார்த்துட்டு இருந்ததுனால இப்ப 2000 நான் தான் சொல்றேன். இனி வரும்போது ஒரு 10 லட்சத்தோடு தூக்கி வந்துடணும். நீங்க விபிஎஸ் நினைச்சாலும் என்ன இல்லை, அங்க இருக்கணும்,
ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க இது பாப்பா பேருங்க, உங்க பேருங்க ஸ்கைலன். ஸ்கைலன் 2000 வருஷம், ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னியோட வயித்துல பிறந்தாரு. நம்புறியா? வாயத்தோட ஸ்கைலன் இருக்காங்க. அழகா அழகா அவன ஓடி ஓடு பாபா இந்த பச்சை நம்ம சபையில ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆமென் ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வேற சொல்ல சிறு பிள்ளைகள் எதிரிடத்துல வர இடங்களில் அவர்களை தடை பண்ணாதீர்கள். ஓடிறாங்க. எனக்கு 10 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்தின்படி சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பற்றி தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச டேடி மம்மி ஏசப்பா ஓகே ஏசு சாமின்னு ஜோமன்னு தெரியும். அந்த பிள்ளைகள் அது கேட்ட எண்ணம் வரல, அதுக்கு கட்டி பிறக்க தெரியாது. இதுக்கு பாவம் இல்லை. ஒரு முறை ஒரு ஞானஸ்நானம் கொடுக்குற நிகழ்ச்சியை பிள்ளைய வாங்கி சின்ன பிள்ளை ஞானஸ்நானம் கொடுக்க போனாங்க. பிள்ளை யூரின் பாஸ் பண்ணி விட்டுச்சு. இப்பதான் பேசணும் வந்துட்டு அந்த பேண்டை உள்ள மாட்டி விட்டா ஒண்ணு தெரியல. அன்னைக்கு அப்படி இல்லை, ஒண்ணு அது தெரியாது. ஒரு யூரின் பாஸ் பண்ண கூட தெரியல. இந்த பிள்ளைய பற்றி ஞானஸ்நானம் கொடுத்தா எல்லாரும் விசுவாசம் வந்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். விசுவாசம் வந்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். உனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஐயோ பாவம், அந்த பாவத்தை விட்டு மனம் பிறகுதான் உனக்கு ஞானஸ்நானம். இப்ப சின்ன பிள்ளை அழகா ஓடி அதை சுத்தம், அது அழகா இருக்கும். நீ ஆண்டவருக்குள்ள அந்த பிள்ளையை வளர்த்துடு. அவன் சொல்றான், ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு அவன் தேவ ராஜ்யத்துல இடம் உண்டு. அவன் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடமானது அவரை தடை பண்ணாது. நீங்களும் பெரிய தேவராஜ்யத்தில் தகுதியா இருக்கிறாங்க. குறிப்பிட்ட வயசு வந்தவர்கள், அந்த ஞானம் வந்தவர்கள், அவன் விசுவாசம் வந்தவர்கள், ஒரு ஆய்வு வயசு வந்தவர்கள், அவனாலே மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். சூழ்நிலையை கற்றுக் கொடுக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிறைய பேரு என் மேல ரொம்ப இந்த பாஸ்டரை கூப்பிட்டா எப்படிதான் இந்த சத்தியமான அதுதானே அவரை கூப்பிட்டா பேசி போயிடும். அவனை ஒரு டிஃபரெண்டா எனக்கு அது ஒன்றும் கவலை. ஒரு சொல்லுங்க, நான் ஒரு வார்த்தை கூட அவன் ஆண்டவருக்கு பிரியமுதாக பேசல. நீ ரட்சிக்கப்படணும், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சத்தமா அவன் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட ஒரு வாசிக்கிறேன். எபேசியர் 4 ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? சத்தமா சொல்லுங்க. ஒரே ஞானஸ்நானம். சொல்ற ஒரு வார்த்தை தான், நான் சின்ன பிள்ளைகள் எடுத்துட்டேன். ஒரே ஞானஸ்நானம் பைபிள் இருக்கு. என்னது? ஒரே ஞானஸ்நானம் இருக்கு. ஒரு முறை எப்படியோ தப்பா எங்களை
மேல தளிச்சு தந்துட்டாங்க. அந்த ஸ்நானம் போதுமா அப்படி கேட்கலாம். அப்ப திரும்ப எடுக்கணுமா? தப்பா எடுத்தா திரும்ப எடுக்கணுமா? எடுக்கணுமா? நிறைய இனி எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணுமா? அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் தப்பு இருக்கு. அவன் வேதம் சொல்லுது, நீங்க ஒரு வாட்டி தப்பா எடுத்தா ரிட்டன் எடுத்துதான் ஆகணும். வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3, 4, 5 இந்த வசனத்தை வேகமா வாசிங்க. அப்பொழுது அவன் அப்படியானோ என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அதனுடைய வாசிங்க, அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க. இதை கேட்டபோது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கோரிக்கணும். அந்த இயேசுவின் நாமத்தினால பிறகு டிஃபரண்டா நினைச்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஷார்ட்டாங்க போட்டுருக்கு. ஆமென். அல்லேலூயா. இது ஆத்மான பரிசுத்தாவியானவருடைய நாமம் தான். ஆமென். அல்லேலூயா. அதுல மாற்றமே இல்லை. ஆனா இங்க என்ன பண்றதுன்னா, நீங்க வாசித்த நேரங்கள் வாசித்த ஒரே ஞானஸ்நானம் என்பது எபேசு சபைக்கு எழுதின வார்த்தை. அதே எபேசு பட்டணத்துல பவுல் ஊழியத்துக்கு பண்ணும்போது சிலர் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. வேதம் சொல்லுது, பவுல் அவர்களுக்கு திரும்பவும் ஞானஸ்நானம் கொடுத்தோம். ஆமென். அல்லேலூயா. நீ அங்க எப்படியோ எடுத்திருக்கலாம், ஆனா இங்கே ரட்சிக்கப்பட்டது ரத்தம் ஒழுங்கா ஞானஸ்நானம் எடுத்து தேவ பிள்ளையாய் உள்ளவா. என் வீட்டம்மா சின்ன பிள்ளைல தலிச்சு எடுத்திருக்கிறாங்க. ஆமென். மூழ்கி எடுத்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. எங்க வீட்டம்மாவுக்கு அப்பா அம்மா தலிச்சு எடுத்திருக்கிறாங்க, மூழ்கியும் எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு பாக்கியம். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அவங்க எங்களுக்கு பெற்றோம், நாங்க அவங்களுக்கு பெற்றோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். அப்ப ஒருவேளை தப்பா இருந்தா நீ இரண்டாவது சரியா எடுக்க வேதத்துல இடம் இருக்கு. நம்மளால ஒரு நல்ல ஊழியக்காரர் ரோமசிலாசர் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால நான் ஒரு நாள் நல்ல மாதிரி பிரேயர் கொண்டு போனது கிடையாது. ஆமென். ஒரு முறை அந்த மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியும். ஏன்னா ஆமென், நிறைய ஆவிக்குரிய பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊழியக்காரர் தப்பு தப்பா பேசுவாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா அங்க போற அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆமென் உள்ள போகும்போது 15 ரூபாவோ 20 ரூபாவோ ஏதோ எடுத்தா என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட். டாக்டரை பார்க்கறதுக்கு ஃபீஸ் கிடையாது. இப்போ ஒரு டாக்டரை பார்க்க 700 ரூபாய் 800 ரூபாய் 500 ரூபாய். அந்த டாக்டரை பார்க்க ஃபீஸ் இல்ல. வாங்குற மருந்து அவ்வளவு ஆமென் லெஸ். ஆமென். அல்லேலூயா. அங்க வருகிறது அநேக ஆமென் இந்து பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள் அநேக வருகிறாங்க. ஆமென். ஒரு பிரசவத்துக்கு ஆமென் 4 5000 ரூபாய், ஆபரேஷன் 15000 ரூபாய். என்ன ஊழியக்காரங்க செய்ய முடியும்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு நான் வடபெட்டி கிராமத்துல ஒரு சபை வச்சிருக்கேன். நான் ஒரு தடவை ஐயா இப்படி ஒரு சபை கட்ட போறேன், அந்த சபைக்காக 50000 ரூபாய் எனக்கு ஒரு மாசத்துல அனுப்பி விட்டாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நல்ல கர்த்தருடைய வேலை செய்றாங்க. அப்ப நானும் ஒரு என்னைக்குமே சொல்லுவேன், இந்த மனுஷங்க முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கல, முழுக்க ஞானஸ்நானத்தை பற்றி பேசல. எனக்கு ஒரே டவுட். ஒரு நாள் அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டேன். அவர் சொன்ன பிரசங்கத்தில் மாற்றா அவன் என்னோடு பழகுகிற என்னுடைய நண்பர்கள், அவன் டிஜே சிறந்தாலும் சரி, அவன் பல சங்கர்கள் தேவ மனிதர்களாலும் சரி, அநேக ஆவிக்குரிய ஊழியர்கள் என்ன பார்த்து சொல்லுவாங்க, நீ முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும், முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்ப எல்லாம் என்னுடைய உள்ளத்துல ஒரே ஸ்நானம், ஒரே ஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம். அதுதான் என்னுடைய அவலத்தில். அதே சொல்லுவேன். ஒரு நாள் நான் ஜெபத்துல இருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். மகனே, ஒரே ஸ்நானம் என்பது சரியா? அந்த ஒரே ஸ்நானம், அந்த முழுக்க ஞானஸ்நானம், அது ஞானம் வந்து பிறகு ஸ்நானமினாலே அந்த மூழ்கி எடுக்கிறது. எனவே மூழ்கிதான் எடுக்கணும். அதனால ஒரு வயதான தேவ மனிதன் எடுக்கிறது. அந்த நாளில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுப்பார். அங்கே யாரால் ரட்சிக்கப்படுகிறாரோ அவர்களெல்லாம் இன்றைக்கு அங்கே மூழ்கி ஞானஸ்நானம் படுகிறாங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவன் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக அந்த ஊழியர்களாக பேரை கேட்க போகிறாங்க. நான் அன்பா சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் போனா
வேண்டிய கட்டாயம். ஆமென். அல்லேலூயா. 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 அப்போஸ்தலர் 2:41 ஒரு கொஞ்சம் நிமிஷம் கூட. ஆமென். அல்லேலூயா. முடிஞ்சிச்சு. ஆமென். அப்போஸ்தலர் 2:41 ஆமென். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய வார்த்தை. சொல்லுங்க, அவருடைய வார்த்தை சந்தோஷமா. யாரெல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றாங்க. யாரெல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க எல்லாம் தாத்தா பாய் பாய், எங்களுக்கு ஞானஸ்நானம் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா நீ வசனத்தை ஏற்றுக்கொள்ளல. இவ்வளவு மணி நேரம் நான் பேசுறதில்ல. யாருக்காவது வசனத்தை விட்டு ஏதாவது பேசுறது இருக்கா? அப்படியே சத்தியத்தை அப்படியே உங்களுக்கு நான் கோர்த்து காட்டிட்டே இருக்கிறேன். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டான். யாரெல்லாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுறாங்களோ அவங்க எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு செய்து இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கும். ஆமென். சபையில இருக்கிறீங்க, நான் ஞானஸ்நானம் எடுங்க. ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். வாசிங்க பாப்பா. 7:30. ஆமென். கடைசியாக ஒரு 7 வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபிக்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் ஆனால் ஞானஸ்நானம் பெறாமல் கேளுண்டாக தேவனுடைய ஆலோசனையை கண்டுவிட்டார்கள். வேதம் சொல்லுது, நீ ஞானஸ்நானம் எடுக்கலனா ஒரு கேடு வரும். ஆமென். அல்லேலூயா. கேடுனா என்னது? மலையாளத்துல கேடுனா ஒரு பழத்தை வாங்கணும்னா உள்ளது அப்படிதான் கேடு சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும், மலையாளம் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பழத்துக்குள்ள புழு கேடு வந்துச்சு. அது கேடு வந்துச்சு. நீ ஞானஸ்நானம் எடுக்கலாம், அது கேடாக்கும். அது நாசமாயிடும், அது பேராயிடும், அது அதுவும் அந்த கேடுள்ள ஆப்பிட நோக்கி அவன் 50 ஆப்பிட வச்சா மற்ற ஆப்பிட எடுத்துடும். எனவே கேடு வராதபடி ராஜ்யத்துக்கு போகணும். ஆமே, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து தேவ பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்ய ரகசியம் நம்மளோடு நீங்கள் கலந்திருந்து சகோதரராக சந்தித்திருக்கிறது. நம்மளோடு ஜனத்தினாலோ ஆவியினாலோ பிறந்தோ தேவனுடைய ராஜ்யத்தை பெற முடியும். இன்றைக்கு பலதரத்தில் ஜனத்தினாலோ பிறந்தோ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். ரகசியத்தை கட்டீங்க. மாத நேரத்தில் ஆவியினாலோ பிறந்தோ தேவ ராஜ்யத்தில் போக முடியும் என்பதை மாத நேரத்தில் கேட்க போறீங்க. மாத நேரத்தில் என்னுடைய சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து அவன் வேதாந்தத்தை குறித்து கூறப்பட்டு மென்னலாகி அவன் சொல்ற விடுதலையாகி இன்னைக்கு தேசங்கள் அநேக பகுதிகளில் தங்களுடைய ஊழியத்தை வல்லமையாக செய்கிறார்கள். அவன் ஆண்டவரை சந்தித்தார், ரட்சித்தார். அவன் கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த சாட்சியத்தை கேட்கிறார். மாலையில அவன் ரட்சிக்கப்படாத ஆண்டவர் அதிகாரங்களை கூட்டிக் கொண்டு போங்க. திறமையான முழுவதை கூட்டிக் கொண்டு போங்க. அபிஷேகம் பெறுவதற்கு ஆயத்தமாவாங்க. அவன் வேதம் சொல்றது அவன் பரவ ராஜ்யத்தின் ரகசியம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஒரு நீங்கள் மறந்திருக்கிறோம். இரண்டாவது ஞானஸ்நானம் எடுக்கணும். இதனோட உள்ளதை எழுதுகிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஆலயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya. தேவ பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடத்துல உச்சப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஆலயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கைகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆமென் பக்கத்துல கட்டளை சொல்லுதா. ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரை நீ முழு ஞானஸ்நானம் எடுக்காதவர்களா இந்த கட்டளையை நீ கீழ்ப்படி இந்த உடன்படிக்கைக்கு உள்ளவா நீ மறுபடியும் பிறக்கவில்லை. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் ஆலயத்தை சொல்லுங்க. ஆமென். நீ மறுபடியும் பிறக்கவில்லை. ஓ தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஓ நீ மாறனா வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். ஆமென். நிக்கோதேமோ ஆமென் ராஜாவில் வந்து
ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ராத்திரி ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே ஆமென் சோதரர் 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 அவர் பேசப்படுவது அவர் சொன்னார் தேவ ராஜ்யத்துக்கு போகணும். ஆமென் மறுபடியும் தொடரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே சத்தியத்தை எனக்கு சொன்னதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்தியத்தை எனக்கு சொன்னதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் மக்கள் வெளியிட்டதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளா நீ எங்களை எல்லா வசனங்கள் எழுதுறா என்னடா ஆசீர்வாதம் எழுதுறா என்று சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் எழுதுகிறாரோ இந்த சத்தியம் எழுதுகிறாரோ கலவரத்தை உலக ஜோமனே ஒருவேளை நீங்க ஞானசாஸ்திரம் எழுதுகிறா ஆமென். நான் அந்த தகுதி இருக்கிறேன் என்னை தகுதிப்படுத்துங்க. என் பாவத்தை மன்னிங்க. என் பாவத்தை மன்னிங்க. நீதான் தெய்வம். வானத்தை பூமி உண்டான தெய்வம். எனக்காக இந்த பூமியை வந்து அடக்கம் பண்ணப்பட்டு என் பாவத்துக்காக மறுபடியும் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் கொடுத்து அவன் தேவன் நீங்களப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிருக்கீங்க. எங்களோட இடத்தை ஆயத்தம் பண்ணுவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கைகளை தட்டி ஜெபிக்கிறோம். அபிஷேகம் வல்லமை. ஆமென். இந்த நாளிலே ஆமென். இந்த நாளிலே அபிஷேகம் வல்லமை. அபிஷேகம் வல்லமை. அபிஷேகம் வல்லமை. ஹல்லேலூயா. 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 நல்ல கைதட்டி நல்ல கைதட்டி நிலைநிறுத்துங்க. நல்ல கைதட்டி நிறுத்துங்க. நல்ல கைதட்டி நிறுத்துங்க. ஓ ரக்கா ரபா சபல வல்லல. ஓ பரிசுத்தாவி 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 உங்களுடைய இறங்கி வருகிறது. பரிசுத்தாவியுடைய இறங்கி வருகிறது. பரிசுத்தாவியுடைய வல்லமை. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே இயேசுவாமி எனக்கு வேணும். நீங்க எனக்கு வேணும். எனக்கு தேவராஜ்யம் வேணும். குடும்பத்தை யாரும் ரட்சிக்கப்படணும். ஞானஸ்நானம் வேணும் இருந்தா ரட்சிக்கப்படணும். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க. உங்க கணவன் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஒரு சில ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க. ஆண்டவரிடத்துல நான் ஞானஸ்நானம் எடுத்து உங்களுடைய பிள்ளையை வாழ விரும்புகிறேன். எனக்கு இந்த பூமி எனக்கு தேவ ராஜ்யம் வேணும். தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரான பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த நாளில் நல்ல சக்தியை அபிநேகனோடு நடத்தினார். அம்மையாருடைய வார்த்தைகள் நடந்ததாக நாம் இவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாறும்படியாக அவருடைய பிள்ளையாய் மாறும்படியாக அந்த ரகசியங்களை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிகிறவர்கள் ஆமென். இவரையும் ஆமென். அவருடைய மரணமான தேவையோடு வாழ்கிறார். நீங்கள் எழுதுகிறீர்களா? ஆனால் சத்தியத்தை தேடப்படுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் நீங்கள் ஞானஸ்நானத்தை ஆமென் ஒப்புக்கொள்ளும்படியாக ஆண்டவரை கிருபையும்படியாக கர்த்தருடைய காரியங்களை செய்வதாக ஆமென். ஒவ்வொருவரும் ஆண்டவரே நமக்கு உம்முடைய சத்தியத்தை அறியாமல் வாழ்கிறேன். நான் ஒவ்வொருவரையும் சொல்லுங்கள். அப்படியே ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு எதிர்ந்த நாட்களில் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி கொள்ளும்படியாக அதனுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை பெறும்படியாக ஆண்டவரே நம்மோடு இருக்கிறேப்பா. ஞானஸ்நானம் எடுத்துவிட்டேன். பாவங்களை அறிக்கையாக எடுத்துவிட்டேன். ஆனால் இருந்த நாட்களில் நம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே அதற்கு ஜீவனை என்று உங்களுடைய ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களாக இருக்கிறார். கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிசிகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியான சாட்சிகள் கேட்டதற்காக மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு சந்தோஷத்தை பரலோகராஜ்ய ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினாராக இருக்கிறார். செபிப்போம். பரிசுத்தமரியே கர்த்தாவே தேவரே நாங்கள் நன்றி செய்கிறோம். உம்முடைய மகனை கொண்டு யோனோட கரிசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக சோதரம் ஆண்டவரே சத்தியத்தை மறிவீர்கள். சத்தியத்தை விடுதலையாகும் என்று சொல்லுகிறோம். உம்முடைய பாதங்கள் விடுதலையாகும்படியாக அதே காரியங்களை போராடுகிறவர்கள் கூட இந்த நாளிலே கொண்டுள்ள சத்தியத்தினால் ஒவ்வொருவரையும் விடுதலையாகும்படியாக செய்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினார். நீங்கள் யாரை விடுதலையாகிறீர்கள் என்று சொல்லுகிறோம்.
அதிகமான விடுதலை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரலோகத்தை நினைச்சு சந்தோஷத்தால் ஒவ்வொருவரையும் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. மனதிலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சாலை காணவில்லையே அவையானவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுமே நடக்கும்படியாக உதவி செய்கிறார்கள். பரலோகத்தில் ஞானத்தை அறிவிக்கிறார். மற்றவர்களை இடத்துக்கு கீழால் அகப்பட்டிருக்கிறார்கள். இது மாலையிலே அன்றைய நாளிலும் மாலையிலே அநேக பிள்ளைகளை கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய காரியத்தை செய்கிறார்கள். நாம மகிமைப்படட்டும். உம்முடைய மகனை மனதில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சத்தியம் வெளிப்படுவதாக ராஜா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். வெள்ளிடத்தோடு ஞானியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையை ஆண்டவர் இடத்தலாமே நீ விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய ஞானி செய்கிறார்கள். இந்த நாளில் அப்படியே சோதனை ஆண்டவர் சரீரத்தில் நிலைத்தவர்களுடைய சகோதரிக்கு தாவமாக உன்னுடைய வியாபார சகோதரிக்காக ஆமென். மகளுக்கு நல்ல விடுதலை கொடுக்கும்படியாக அடிக்கடி சரீரத்தில் சாம்பலே அதனே ஆமென். கிறிஸ்தவனால் காணப்படுகிற நிலையில் மாற வேண்டும். ஆனந்த பிரேரணை நல்லபடியாக கிடைக்கும். ஆண்டவர் அனுமதி செய்யப்படுகிறார். ஜெபத்தாய் நீக்கிட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்லபடியாக ஜெபிப்போம். ஆண்டவர் நல்ல சுத்தமான மனதை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சரீரத்தில் அடிக்கடி கொடுக்கிற நிலையில் மாற வேண்டும். ஆண்டவரே அனுமதிப்பா. இந்த நாளில் உபவாச நாளில் ஜெபத்தினால் அற்புதம் செய்யுங்கள். தேவனுடைய நாமமால் மகிமைப்படுவதாக ஆண்டவரே மகளுடைய கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தரை நல்லபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க. அந்த மகன் ஆண்டவரே மனதிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக ஆண்டவரே வாழ்க்கையில் குடும்பத்தை அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய மாட்டீங்க. சபையை சாட்சியாக நிறுத்தும்படியாக ஆண்டவரே ஆசீர்வாதங்களால் நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உபவாசத்தோடு நம்ம பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியாக இரவுகளிலே பிள்ளைகள் கொள்வார். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா துதிகளும் மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியாகிய தேவனுடைய சேவகமும் குடும்பத்துடைய நலனோடு கூட ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆமென். ஞானஸ்நானத்தை அனுபவத்தோடு வழிநடத்தி காப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவரும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக